மதிப்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் டிசம்பர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நாம் அந்த பதிவில் பார்த்துடலாம். நண்பர்களே, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 2024 ஆரம்பத்தில் இந்த வருஷம் பிறக்கிறது போது உங்களுக்கு இருந்த மனநிலைய இந்த வருஷம் கடைசியில இந்த டிசம்பர் மாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் நிறைய வித்தியாசங்களை நீங்களே உணர்வீங்க. 2024 பிறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நிறைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிறைய மன அழுத்தம், மன விரக்தி, இக்கட்டான சூழ்நிலைகள், இந்த பண பற்றாக்குறை அப்படிங்கிறது இக்கட்டான சூழ்நிலைகளை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருந்திருக்காது. வேலை விஷயங்களில் நிறைய பின்னடைவுகளை சந்திச்சிருப்பீங்க. வேலைப்பளு அதிகமாக இருந்திருக்கும். சில பேர் செய்கிற வேலையை விட்டுட்டு வெளியில் வந்து வேற வேலைக்கு போய் முயற்சி பண்ணியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து தொழிலை விட்டுட்டு அந்த தொழில் ஏற்பட்ட நஷ்டங்கள் காரணமாக நிறைய ஒரு கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். சில பேருக்கு வந்து கொடுத்த பணம் திரும்பி வராத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அந்த கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நண்பர்களை நம்பி நிறைய இடங்களில் பணத்தை வந்து முதலீடு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய நஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இப்படியாக இந்த 2024 ஓப்பனிங் எக்கச்சக்கமான ஒரு மைனஸான பிரச்சனைகளை தான் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இப்போ இந்த வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதிலெல்லாம் உங்களுடைய சுய முயற்சியும், உங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக சப்போர்ட்டிங்கா இருந்து, நிறைய விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு, இந்த லாஸ்ட் எண்ட்ல நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 2025லயாவது நம்ம நல்லா வந்துருவோமா? நமக்கான ஒரு நல்ல பாசிட்டிவான பலன்கள் கிடைக்குமா? அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போட உட்கார்ந்திருப்பீங்க. இதுதான் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய மனநிலை. இந்த மனநிலை தான் துலாம் ராசி நண்பர்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட நீங்க உட்கார்ந்திருக்கிறீங்க. இந்த 2025ல நாம நமக்கு நடக்கக்கூடிய சுபபலங்களை அனுபவிக்கிறதுக்காக 2024 டிசம்பர் மாதமே அதுக்கு ஒரு அஸ்திவார மாதமாக இருக்கின்றது. அப்போ அதுக்கு துணையாக இருக்கக்கூடிய அமைப்பு, சப்போர்ட்டிங்காக கிரக அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். அப்போ இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு உங்களுடைய தனபாவுக்கு குடும்பஸ்தானம் வலுப்பெறுது, தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுது, சுகஸ்தானம் வலுப்பெறுது, அதிர்ஷ்டஸ்தானம் வலுப்பெறுது, நோய் எதிரி கடன் ஸ்தானம், எக்கச்சக்கமான பிரச்சனைகள் உங்களை வெளியிலேருந்து கொண்டு வரப்போகுது. அப்படியே லைனா இந்த டிசம்பர் மாதத்துல அடுத்து ஒரு நல்ல மூவ்மெண்ட்ல நம்ம போக போறோம். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதம் ஓப்பனிங்கே நமக்கு எப்படி இருக்குது? ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது. தனபாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் அருமையாக பேசி சொல்வாக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். 2ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் எதை பேசினாலும் பார்த்து பார்த்து யோசனை பண்ணி ஒரு நிபுணத்துவத்தோடு நம்ம பேசுவோம். 10 காசு செலவு செஞ்சாலும் அதுக்கு நிச்சயமா ஒரு 4 கணக்கு எழுதி வச்சு தான் இந்த இப்போ நம்ம பணம் செலவழிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் தாராளமாக செலவு செஞ்சோம், தாராளமாக கொடுத்தோம், தாராளமாக எதையும் வாங்கணும், அனுபவித்தோம். ஆனால் இப்போ நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். யார் எப்படி என்ன ஏது, யார்கிட்ட நம்ம எப்படி பழகணும், எப்படி பணம் கொடுக்கல் வாங்கல் வைக்கணும், எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம அனுபவித்து சிரமப்பட்டு சிக்கலில் மாட்டி சின்ன பின்னமாகி நம்ம வெளியில் வந்திருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திருக்கீங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய மனநிலையை பக்குவப்படுத்தி உங்களையும் பக்குவப்படுத்தி வெளியில் கொண்டு வந்து நல்ல சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்குது. இதுதான் உங்களுக்கு இந்த மாசத்துல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம். அப்ப துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த மாசம் நல்ல புரிதல், நல்ல சிந்தனை, ஆழ்ந்து சிந்திச்சு நுண்ணறிவு திறனோட நம்ம செயல்பட போறோம். அப்போ இதனாலேயே முக்கால்வாசி உங்களுடைய பொது இடங்கள்ல நீங்க போற வேலை செய்யற இடங்களா சரி, தொழில் செய்யற இடங்களா சரி, எந்த இடத்துலையும் உங்களுடைய சொல்வாக்கு மிகுந்த செல்வாக்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்க வாக்குகளை வந்து சில பேர் மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த டயத்துல உங்க வாக்கு அங்க எடுபடும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்பாங்க. உங்க வாக்கு எடுபடும். உங்க சொல்லுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு பொது இடங்கள்ல உயரும். இந்த குருவும் சூரியனும் புதனும் நேருக்கு நேராக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல அமைப்பான ஒரு யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. இதைத்தான் சிவராஜ யோகம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த மாதிரி யோகம் என்னங்க செய்யும்? அப்போ ஒரு நிர்வாக திறமை, ஆளுமை, பொறுப்பு எதுலையுமே
ஒரு தைரியம், தன்னம்பிக்கையோட செயல்படுறது. அரசு சார்ந்த துறைகள், பொது இடங்கள்ல பொதுப் பணிகள், பொது சேவைகள் இப்படியாக எண்ணற்ற விஷயங்கள்ல துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே மாரி தைரிய வீரிய ஸ்தானமும் உங்கள வந்து ரொம்ப ரொம்ப உந்துதல் பண்ணுது. எப்படின்னு கேட்டா, அதாவது எதை இதுவரைக்கும் செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களோ, அதை துணிச்சலா இந்த மாசம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்கள உந்துதல் படுத்தக்கூடிய அமைப்புல சூரியன் 3ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ இந்த இடத்துல நமக்கான தைரியம், தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எந்த காரியத்த நம்மளால சாதிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம விடவே மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, 4ஆம் இடத்துல சுக்கிரன். அதாவது 4ஆம் இடம் தாய் ஸ்தானம், சுகஸ்தானம். லக்ஸூரியஸான ஒரு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இடம். லக்ஸூரியஸான ஒரு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இடத்துல, லக்ஸூரியஸான ஒரு கிரகம் சுக்கிர பகவான் போய் இருந்தால், ஆடம்பரத்துக்கு பஞ்சமில்லை, அழகுக்கு பஞ்சமில்லை, யோசனைகளுக்கு கலர் கலரா யோசனை பண்றதுக்கு பஞ்சமில்லை, கலர் கலரா கனவுகள் காண்கிறது கூட பஞ்சமில்லை. அதாவது நினைக்கிறதாவது பெருசா நினைக்கணும் இல்லங்க. நினைக்கிறது கூட கஞ்சத்தனம் பண்ணோம்னு சொன்னா, நாம் நிஜத்துல எப்படி நம்ம அனுபவிக்க போறோம்? அப்போ மனசளவுல நமக்கு சுக்கிரன் நெறைய நல்ல நல்ல சிந்தனைகள கொடுப்பாரு. அப்ப நல்ல நல்ல சிந்தனைகள கொடுக்கின்ற போது, இந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு தானே நம்ம பிறந்திருக்கிறோம். நல்லா வாழ்ந்து அனுபவிச்சுக்கோ! அப்படின்னு சொல்ற அளவுக்கு சுக்கிரன் இருப்பாரு. அப்போ நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு என்னங்க வேணும்? ஆடை, ஆபரணங்கள், பொன், பொருள்கள், பணம் அப்படிங்கிற விஷயங்கள். அதற்கான வண்டி, வாகன அமைப்புகள் அப்படிங்கிறது. அப்போ ஒரு மண்மனை யோகங்கள். நெனச்ச மாரி வாழணும்னா, சகல சௌபாக்கியங்களும் வேணும் இல்லையா? அதை கொடுக்கக்கூடிய அமைப்புல 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் சப்போர்ட்டிங்கோட இருக்கிறாரு. அப்போ இந்த மாசத்தில் அதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படி நடக்கும் அப்படி கேட்டா, ஒரு ஒரு நல்ல வாகனத்த வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, கட்டாயம் வாங்கிருவீங்க. ஒரு நல்ல வீட்டுக்கு மாறி குடி போணும் அப்படின்னு நெனச்சாலும் குடி போயிருவீங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கான அஸ்திவாரத்த நம்ம பேசுவோம். அதற்கான பிளானிங் பண்ணுவோம் அப்படின்னா, கட்டாயம் பேசிருவீங்க. ஒரு நல்ல மனைய நம்ம வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, கட்டாயம் போய் வாங்குறதுக்கான யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்படியாக நிறைய விஷயங்கள நம்ம முன்னுக்கு வரப்போறோம். நிறைய விஷயங்களுக்கு நம்ம அடித்தளம் போட்டு வைக்க போறோம். அதே மாரி பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல ஒரு வேலைக்கு போறோம். ஒரு உயர்வான வருமானத்தில போய் நம்ம இருக்க போறோம். அந்த பதவியில நம்ம ஒரு நிர்வாக திறமையோட செயல்படுவோம். இப்படியான மாரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த டிசம்பர் மாசத்துல நடக்கும். அதுக்கப்புறமா 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று வலிமையா இருக்கிறாரு. அவர் வக்ர நிவர்த்தியா இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல மன அழுத்தம் அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு மாறும். அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த மன அழுத்தங்கள்ல மன விரக்தி, தேவையில்லாத சிந்தனைகள், குழப்பங்கள், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வெளியில வரப்போறோம் அப்படிங்கிறதா. அப்ப நல்லா ரிலாக்ஸா இருக்க போறோம் அப்படிங்கிறதா. இதன் மூலியமாக நமக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வலுப்பெறும். அப்போ நல்ல சிந்தனைகள் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக் நம்ம செய்யக்கூடிய செயல்களும் தெளிவாக இருக்கும் இல்லையா? அப்போ குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கண்டிப்பாக வழிபாடுகளை நடத்த போறீங்க. ஆன்மீக குருமார்களை நீங்க கண்டிப்பாக சந்திப்பீங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை நீங்க ஏற்படுத்தி குடுப்பீங்க. நிறைய பேரோட விஐபிகள் வந்து நீங்க சந்திக்கக்கூடிய அமைப்புல நிச்சயமாக இருப்பீங்க. அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட துறைகளை நோக்கி நீங்க கண்டிப்பாக பயணிப்பீங்க. ஏதாவது ஒரு லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்களா, அதற்கான சக்சஸ் ஆன வாய்ப்புகளும் இந்த நேரத்துல அமையும். அப்ப ஜாக்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டா, 6ஆம் இடத்தில் ராகு பகவான் எப்படியாவது ஒரு ஜாக்பாட்ட கண்டிப்பாக குடுத்துருவார். ஏன்னா, பொதுவாகவே 6ல பாவகிரகங்கள் இருந்தால் நிறைய விஷயங்கள்ல முன்னுக்கு வருவோம்னு அர்த்தம் தான். அப்போ நோய் நொடி உபாதைகள்ல இருந்து விடுபட போறோம். நிறைய மன உளைச்சல்ல இருந்து நம்ம விடுபட போறோம். கடன் பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வெளியே வர போறோம். கடினமான உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது நிச்சயமாக இனிமேல் நமக்கு கிடைக்கும். அப்போ இடமாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். நல்ல ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இதுவரைக்கும் நம்ம ஒரு இடத்துல மன அழுத்தத்தோட இக்கட்டான சூழ்நிலையில வேலை செஞ்சுட்டு இருப்போம். ஒரு நெருக்கடியான பிரச்சனையில சிக்கி தவிச்சுட்டு இருப்போம். இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறி போனா கொஞ்சம் நல்லா இருக்குமா? அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். அப்போ மாறி போய் இருந்து ஒரு வேலையை செய்யக்கூடிய அமைப்புல நிச்சயமாக இருப்பீங்க. அப்போ அந்த இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமாக இருக்கும். பொதுவாகவே 6ல் ராகு அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுக்கும் என்று சொல்லி இந்த வருடம் முழுவதும் அதற்கான பலனை கொடுத்து கொண்டே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இப்ப ராகு திசையெல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமாக ராகு புத்தி போயிட்டு இருந்தாலும் நிச்சயமாக இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் உருவாகியிருக்கும். ஆனா பல பேருக்கு அது கிடைச்சதுக்கான வாய்ப்புகளை வேற எந்த ஒரு ஆகாத தசை தசாபுத்திகள் போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் எந்த தசை தசாபுத்திகள் போனாலும் இந்த ராகு புத்தி போயிட்டு இருக்கவங்களுக்கு சிறப்பான நல்ல பலன் கிடைச்சே தீரும். இந்த ராகு புத்தி காலத்துல எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். பணம், பொருள், செல்வாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாரி எப்பேற்பட்ட எதிரியும் வென்று ஜெயிக்கக்கூடிய அமைப்புல இந்த மாசத்துல நீங்க வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் தான் நிச்சயமாக இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி உங்க கூடவே இருந்து குழி பறிச்சவங்க, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க, உங்களுக்கு மோசடி பண்ணுனவங்க, உங்க காசு பணங்கள பிடுங்கி ஆட்டைய போட்டவங்க,
இப்படி உங்கள ஏமாத்தி நினைச்சு உங்கள நடுத்தெருவுல விட்டுட்டு போனவங்க, இப்படியான நெறைய பேருக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். வேணும்னாலும் பாருங்க, நீங்க எழுதி கூட வச்சுக்கங்க. இந்த மாசத்துல யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட பலன் அனுபவிச்சவங்க, உங்ககிட்ட நன்மைகள் அனுபவிச்சவங்க, நிச்சயமாக ஒரு சூழ்நிலையில உங்கள தேடி வந்து உங்ககிட்ட பேசி, அவங்க வாங்குன பணத்த உங்ககிட்ட வாங்குன பணத்த கொஞ்சமாவது உங்களுக்கு குடுத்துட்டு தான் போவாங்க. இதுவும் இந்த மாசம் நடக்கும். அத நீங்க வாங்கத்தான் போறீங்க. ஒரு நண்பர் ஆலோசனை குடுக்குறது கூட, "இதுக்கு முன்னாடி நான் தவறா குடுத்துட்டேன். இதனால தான் என்னால தான் உனக்கு நெறைய பண இழப்பீடு வந்திருக்கும். சாரி இனிமேல் நான் அந்த மாரியான ஒரு சூழ்நிலைகள் நான் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் நான் உனக்கு குடுக்க மாட்டேன். அவசரப்பட்டு ஆலோசனைகள் சொல்ல மாட்டேன். இனி அடுத்தடுத்து நம்ம நல்லத பத்தி சிந்திக்கலாம்" அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு நல்ல ஆலோசனைகள் எல்லாம் நெறைய நண்பர்கள் உங்களுக்கு வழங்குவாங்க. அந்த மாரியான ஒரு சம்பவம் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். அதே மாரி இந்த மாசத்துல 8ல் குரு பகவான் இருந்தாலும், இவர் 3, 6 கூடியவர் 8ல் மறைகின்ற பொழுது, ஒரு விபரீத ராஜயோகம் உண்டு அப்படிங்கிறது நெறைய ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்போ இந்த குரு பகவான் பேச்சு ஆகுறதுக்குள்ள அவர் ஒரு நல்ல நிலைமையில உங்கள அம அமைச்சு வச்சுட்டு தான் போவார். என்ன நமக்கான பட்டம், பதவி, அந்தஸ்து, புகழ், கௌரவத்தை கொஞ்சம் தக்க வைக்கிற மாரியான சூழ்நிலைகள் இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபட்டு நமக்கான மதிப்பு மரியாதைய குறைச்சுக்கிற கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த குருவான் 8ல இருந்து நமக்கு உணர்த்துறார். அதே மாரி 8ல் குருமகன் இருந்தால் ஆயுள் பலம் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன சின்ன மனக்கவலைகள் இருக்கும். நோய் நொடி உபாதைகளை பத்தி சின்ன சின்ன மனக்கவலைகள் இருக்கும். அது கண்டிப்பாக அந்த மாரியான ஒரு சூழ்நிலைகள நமக்கு தரமாட்டாரு. அப்போ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமாக ஈடுபடுங்க. இறை வழிபாடு அதிகமாக பண்ணிக்கிட்டால் நிச்சயம் நல்ல விஷயங்களே நடக்கும். அதே மாரி உங்களுக்கு 12ஆம் இடத்தில் கேது பகவான் மோட்சஸ்தானத்தில மோட்சகாரகனே இருக்கின்ற பொழுது, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் இறை வழிபாடு எந்த அளவுக்கு பண்றீங்களோ, தெய்வ நம்பிக்கை எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த நம்பிக்கை வீண் போகாம நல்ல பலனை வந்து கடவுள் குடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கலாம். உங்க இஷ்ட தெய்வம் எதுவோ கண்டிப்பாக மனசார வேண்டி வணங்கி வழிபடுங்க. குலதெய்வத்தை மனசார வேண்டி வணங்கி வழிபடுங்க. மேக்ஸிமம் வந்து கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்கள எல்லாருமே வந்து லட்சுமி நரசிம்மரை வணங்கி வழிபடுகின்ற பொழுது, நிறைய நல்ல பலாபலன்கள் அவர் மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கங்க. அப்போ இந்த 2025ல உங்களுக்கு குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிகள், சனி பெயர்ச்சி இப்படியாக வருட கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் அதிகமாக இருக்கிறதுனால, அந்த வருஷத்துல நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும், இந்த கோச்சார பலன்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு செட்டா தான் வரும். நடக்கிற தசை தசாபுத்திகள் என்னவாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் உங்களுக்கு சப்போர்ட்டிங்கான சூழ்நிலையில இருந்தால், இந்த கோச்சார பலன்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும். அதே மாரி 2025ல நடக்கக்கூடிய நல்ல நல்ல சுப பலன்கள வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிற விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால், என்கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்க விரும்புனீங்கன்னா 93 639 79 179 இந்த நம்பருக்கு உங்க ஜாதகத்த வாட்ஸ்அப் பண்ணி குடுங்க. அடுத்து உங்களுக்கு என்ன தசை தசாபுத்தி நடக்குது, உங்களுடைய வாழ்நாள் பலன் என்ன அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நிறைய கடன் பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வுகள், வழிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்படும். மன அழுத்தம் மாறுவதற்கான வழிமுறைகள் நிறைய குடுக்கப்படும். அதே மாரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுயமா தொழில் தொடங்கலாமா? வேணாமா? வேலைக்கு தான் போகணுமா? இல்ல தொழில் பண்ணலாமா? அப்படிங்கிற மாரியான என்ன கிரக அமைப்புகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சில பேர் வந்து கையில பணம் இருக்குன்றதுக்காக எதையுமே பார்க்காம ஒரு பிசினஸ்ல இறங்கிருவாங்க. கடைசியில லாஸ் ஆகி கடன் ஆயிரும். அந்த மாரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா, அது ஜாதகத்துல கண்டிப்பாக 10ஆம் அதிபதி என்ன செய்றாரு? அந்த 10ஆம் அதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரு? எதனால அவர் கடன் படுறாரு? அப்படிங்கிற மாரி விஷயங்களெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போ சுயதொழில்ல ஆர்வம் இருக்கிறவங்க செய்யலாமா? வேணாமான்றதுக்கு ஜாதகமும் பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கிட்டா, அது ஒரு நல்ல பலனாக இருக்கும். அப்போ இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல உங்கள நல்வழிப்படுத்துறதுக்கான மாதமாகத்தான் இருக்குது. அப்போ வரக்கூடிய 2025ம் நிறைய உங்களுக்கு சுப பலனை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது நண்பர்களே. அப்போ உங்க ஜாதகத்த பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கங்க. மற்றபடி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.